ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் என்ன அப்படின்னா, ஒரு மனம், ஒன்னஸ். ஒரு மனம் இல்லாத இடத்துல டிவிஷன் தான், பிரிவினை தான். ஒரு மனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ குடும்பங்கள்ல, கிறிஸ்தவர்களாகிய நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, எல்லா இடத்துலையும் இந்த ஒரு மனம் அப்படிங்கிறது மிக இம்பார்ட்டண்ட். அப்போ இந்த ஒரு மனதோடு நம்ம செயல்படும் போது அந்த இடத்துல நம்ம ரிசல்ட்ஸ் நல்லா வர்றதை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலமாக ஒரு வீட்டில் எல்லாருமே வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஆளாளுக்கு எனக்கு ஒவ்வொரு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்ப தலைவிக்கு எவ்வளோ ஒரு அந்த டைமில் ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் வரும் இல்லையா? அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்களோ, என்ன சமைச்சு வச்சுருக்காங்களோ, அது ஒரு மனதோடு எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு சமாதானம், சந்தோஷம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி தாங்க நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் ஒரு மனமாக உட்கார்ந்து ஆலோசிச்சு டிசிஷன்ஸ் எடுத்து நம்ம செயல்படும் போது அங்க தேவனுடைய சந்தோஷம், சமாதானத்தை நம்மளால உணர முடியும். வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய ஆலயம் இடிந்து கிடக்கும் போது எஸ்ரா காலத்திலேயா இருக்கட்டும், நெஹேமியா காலத்திலேயா இருக்கட்டும், இவங்க மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து இங்க வந்து அலங்கத்தை கட்டி எழுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு மனதோடு செயல்பட்டு அதை கட்டி எழுப்புறத நம்மளால பார்க்க முடியுது. யுனைட்டடா இருந்தாங்க. அதே மாதிரி ஆண்டவர் தேவாலயத்தை கட்டும்போது ஆண்டவர் என்ன ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாரோ அதை வச்சுதான் என்ன பண்ணாங்க, வேலை செய்யறதுக்கு இஸ்ரவேல்ல நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க, திறமையான வேலைகளை செய்யக்கூடியவர்கள். மர வேலை, கல் வேலை, தங்கத்துல வேலை செய்யறவங்க, வெள்ளியில வேலை செய்யறவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஆனா எல்லாருமே ஆண்டவர் கொடுத்த ப்ளூ பிரிண்ட் ஒரு மனதோட ஃபாலோ பண்ணாங்க. அதுல எந்த ஒரு டிஃபரன்சஸும் காமிக்கவே இல்லை. ஜெயமாக ஆலயத்தை கட்டி எழுப்ப முடிஞ்சது. அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும், நம்ம ஒரு குடும்பமாக இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல ஒரு டீமா இருக்கலாம். ஒரு விஷயத்த செயல்படுத்தும் போது, ஒரு விஷனுக்கு நேரா நம்ம ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாரும் ஒரு மனதோடு செஞ்சோம் அப்படின்னா அதுல ஒரு சமாதானம், சந்தோஷத்தை பார்க்க முடியும். ஒரு மனம் இல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க சந்தோஷம், சமாதானம் இருக்கவே இருக்காது. ஸோ ஃபேமிலியில நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கும்போது எல்லாரும் உட்கார்ந்து கலந்து ஆலோசிச்சு நல்லவைகளை ஒரு விஷயநாட்டு இப்போ குடும்ப தலைவர் சொல்றாரு அப்படின்னா அதை எல்லாருமே ஃபாலோ பண்றது நல்லது. அந்த குடும்பத்துல எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு ஓகே இது பண்ணாதான் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஒருமனப்பட்டா அந்த காரியம் நல்லபடியாக வரும். ஸோ ஒரு மனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த விஷயத்துல நம்ம ஒருமனப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வேதாகமத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். எல்லாருக்குமே நமக்கு தெரிந்த கதை அனனியா சப்பீராவோட கதை. அவங்க 2 பேரும் ஒரு நிலத்தை வித்து நாங்க இந்த கிரயத்தை தந்துடுறோம்னு சொல்றாங்க. பட் அவங்க என்ன பண்றாங்க, அதுல ஒரு பகுதியை ஒளித்து வைத்துட்டு பொய் சொல்றாங்க, இவ்வளவுக்கு தான் வித்துது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பேதுருவால இதை பொறுத்து கொள்ளவே முடியல. அனனியா விழுந்து செத்து போயிடுறாரு. 3 மணி நேரம் கழிச்சு சப்பீரா வராங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நடந்தது எல்லாமே ஒண்ணுமே தெரியாது. ஸோ வரும்போது பேதுரு அவங்கள பார்த்து என்ன கேட்கிறாரு தெரியுமா? கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 5:9 கேட்கிறார் பேதுரு. நீங்க கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் ஒருமனப்பட்டது என்ன? ஸோ தேவையில்லாத தவறான காரியங்கள்லயும் நம்ம ஒருமனப்படக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். அது ஆண்டவருக்கு பிரியமான செயல் கிடையாது. ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க 2 பேரும் ஆண்டவர் சமூகத்துல. அதற்கான தண்டனையை 2 பேரும் பெற்றுக்கொள்றதையும் நம்ம வேதாகமத்துல பாக்குறோம். எங்க ஒன்னஸ் இருக்குதோ அங்க யூனிட்டி இருக்கும். எங்க ஒன்னஸ் இல்லையோ, ஒரு மனதின் ஆவி இல்லையோ, அங்க டிவிஷன் இருக்கும், பிரிவினை இருக்கும். ஸோ பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆண்டவருக்கு பிரியம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையா இருப்பது. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு மனதோட எல்லா காரியத்தையும் செய்வோமானால் அங்க சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். God bless you all. Amen.